தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்தவர் எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுள். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக, தந்தையாம் கடவுளிடமிருந்து உதித்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் கடவுளிடமிருந்து உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியார் இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவர். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இவ்வாறு மூன்று கடவுளை அல்ல, புனித அந்தோனியாரை போல மூவொரு கடவுளை ஆராதிக்கின்ற நாம் இன்று மூவொரு இறைவனின் பெருவிழாவையும் ஆன்மீக எழுச்சி சிகரமான புனித அந்தோனியாரின் திருவிழாவையும் கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். புனித அந்தோனியாரின் ஆன்மீகம் அமைதியான ஜப வாழ்வையும் அதிகமான தவ முயற்சிகள் நிறைந்தது. நற்செய்தியை போதியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்ற புனித அசிசியாரின் வார்த்தைக்கேற்ப நம் நற்செய்தியை வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்தவர் நம் புனிதர். நற்செய்தியை போதிப்பதில் அயராது உழைத்தாலும் அதன் மூலம் அதிக புகழ் பெற்றாலும் தனது தனிப்பட்ட ஜப வாழ்வையும் தவ முயற்சிகளையும் என்றுமே கைவிடாமல் வாழ்ந்தவர் நம் புனிதர். நற்செய்தியின் மறை வல்லுனர் என்ற திருச்சபையால் அன்போடு அழைக்கப்படும் புனித அந்தோனியாரின் போதனையை கேட்க 30,000த்திற்கும் மேல் மக்கள் திரண்டு வருவார்கள். அவர் போதித்துவிட்டு ஒப்புரவு அருளடையாளம் நாள் முழுவதும் கூட அளித்து மேலும் திருப்பலி நிறைவேற்றி இறைவனின் அருளை மக்களுக்கு கொடையாக அளித்து வந்தவர் நம் புனிதர். புனித அந்தோனியாரை போல நாமும் தவம் நிறைந்த வாழ்வை வாழவும், நற்செய்திக்காக அயராது உழைக்கவும், இறைவனின் அருளை பிறருக்கு அருளவும், கருவிகளாக வாழவும் தந்தை மகன் தூய ஆவி என்னும் கூட்டு தத்துவம் நம்மில் இருக்கும் பகைமை எண்ணங்களை நீக்கி சுயநலத்தை போக்கி நட்புறவில் வாழ தேவையான வரங்களை அருளவும் வேண்டி இத்திருப்பலியில் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் அனைவரும் நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்வு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நிறை வாழ்வை அளித்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமுள்ள
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கினீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய மூவொரு கடவுளாகிய உம்மை மன்றாடுகின்றோம். பூவுலகு உண்டாகும் முன்னே நாணம் நிலைநிறுத்த பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 வரை. இறைவனின் நாணம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுக்களும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண்துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை
நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அதன் அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையவும் இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் கொண்டுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 12-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவை. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். முதலில் உங்கள் எல்லாருக்குமே புனித அந்தோணியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை உரைத்தாக்கிக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக, மறையுரை ஆற்றுவது என்பதை விட உங்களை எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் புனித அந்தோணியாருடைய வாழ்வில் அவர் ஆன்மீக எழுச்சி சிகரம் என்ற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் வழிபாடுகள் முக்கியமா, ஆன்மீகம் முக்கியமா? என்ன 2-3 சத்தம் கேட்கு, மீதி பேரில் என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, இப்போ ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு அப்புறம் போவோம். வழிபாடுகள் தான் முக்கியம் அப்படிங்கிறவங்களை கை தூக்கும். இந்த ரெண்டுக்குமே தூக்காமல் இருந்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துடுவேன். ஏதாவது ஒரு கட்சியிலேயாவது சேரணும். அந்தோணியாருக்கு தூக்கிட்டார். வழிபாடுகள் தான் முக்கியம். வேறு யாருமே தூக்கலையா? பின்னாடி 2 பேர், ஒரு 3 பேர் ஓட்டு போடுறாங்க, பரவாயில்ல. 4 பேர். ஆன்மீகம்தான் முக்கியங்கிறவங்க பரவாயில்ல. சிஸ்டர்லாம் கூட அந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மீதி பேரில் எதில் சேர்க்கலாம்? இது ஊரை ஏமாத்துற வேலை. அதாவது வழிபாடுகள் ஆன்மீகத்துக்கு வழிகாட்டவில்லை என்றால் அந்த வழிபாடுகள் அத்தனையும் வீண். ஆன்மீகத்துக்கு வழிகாட்ட வேண்டும், ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். முதல் காரியமாக அந்தோணியாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும். அடுத்த வார்த்தை முக்கியம். நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அந்த இறைவனுடைய வார்த்தைகள் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். காதில் வாங்கிறது இல்லை, பைபிளை படிக்கிறது இல்லை. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம், லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 4வது வாக்கியம், அருளப்ப நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 33வது வாக்கியம், இப்படின்னு பேப்பரில் எழுதுறதுல இல்லை, இல்லை வசனங்களா சொல்றதுல இல்லை. இந்த கடவுளுடைய பூசைக்கு வருவோம், வாசகத்தை கேட்போம், கேட்டும் கேட்காம என்னது வாசகம் பாட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, நம்ம ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்போம். அதில் இல்லை. என் வார்த்தைகள் உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். அதுதான் அந்தோணியாருடைய வாழ்க்கையில் இருந்தது. இறைவனின் வார்த்தைகள் அவருக்குள் இருந்தது.
அவர் பேசவில்லை. ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதை அவர் வெளியிலே மக்களுக்கு கொடுத்தார். ஆகையினால்தான் மக்கள் கேட்டார்களோ கேட்கவில்லையோ, யார் கேட்டாங்க? மீன்கள் கேட்டது. பல நேரத்தில் பார்த்தோம்னா பைபிளில் சொல்கிறாங்க இல்லையா, இயேசு சாத்தான், அவர்கிட்ட உள்ள சாத்தான், உன்னை பற்றி எனக்கு தெரியுமையான்னு சொல்லுதே இல்லையா? நம்மளுக்கு ஆண்டவரை பற்றி தெரியுதோ தெரியலையோ, யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு இயேசுவை பற்றி. அப்போ நம்ம பெரிய ஆளா, சாத்தான் பெரிய ஆளா? பல நேரத்தில் நமக்கு ஆண்டவரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற அளவை விட யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அப்போ நம்மெல்லாம் என்னது? எதுக்கு இருக்கிறோம்? அவரை அறிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, தெரிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, உன் உள்ளத்தில் அவர் குடிகொண்டு இருக்க வேண்டும். அந்த இறை வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அதைத்தான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தை உயர்த்தியதற்கு, அவரை சிகரமாக்கியதற்கு அடிப்படை காரணமே அந்த இறை வார்த்தை அவருக்குள் இருந்தது. அவர் அந்த இறை வார்த்தைக்குள் இருந்தார். ஆகையினால்தான் அவர் எதையெல்லாம் பேசினாரோ அத்தனையும் புதுமையாக மாறியது. உங்களுக்கு தெரியும், புதியதல்ல. அவருடைய நாவுகள் இன்னும் என்ன செய்யலை? ஏன் தெரியுமா? ஏன் அழியலை? ஆண்டவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்தார்? எடுத்து உரைத்தார். ஆண்டவர் எதையெல்லாம் அவர் நாவு வழியாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டதோ, ஆகையினால்தான் எடுத்து உரைக்க 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 அவருடைய நாவு இன்னும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். ஒருவேளை இப்போ நான் என் நாக்கு அழுவாமல் இருக்கணும், நல்லா இருக்குன்னு நினச்சா நான் என்ன செய்யணும்? அவர் கொடுக்கிறத வாசிக்கணும், அவர் கொடுக்கிறத சொல்லணும், அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்யணும். பெயருக்காக புகழுக்காக ஒரு பங்குல ஒரு மறையுரை ஆற்றினேன். மறையுரை ஆற்றி முடித்த பிறகு ஒரு நண்பர் வந்தார். வந்து, ஃபாதர், உங்களுடைய மறையுரை ரொம்ப அருமையாக இருந்ததுன்னார். நம்ம குசும்பு சும்மா இருக்குமா? என்னப்பா அப்படி அருமையாக இருக்கு? இல்லை ஃபாதர், இது மாதிரி ஒரு மறையுரையை நான் என்ன செஞ்சதில்லை, கேட்டதே இல்லைன்னு. சரி பரவாயில்லப்பா, என்ன தான் கேட்டேன்? இல்லை ஃபாதர், இந்த மாதிரி யாருமே மறையுரை வச்சதே இல்லை ஃபாதர். சரிப்பா, என்னதான் வச்சேன்? 10 நிமிஷம் பேசினார். ஆனால் கடைசி வரைக்கும் நான் என்ன சொன்னேங்கிறதே அவர், இதுதான் எங்கள் மறையுரை. அதாவது ஆண்டவர் கொடுக்கிறதை கொடுக்கும் பொழுதுதான் ஆன்மீகம் மேலும் மேலும் வளரும். பல வழிபாடுகள், நவநாட்கள், திரியாத்திரைகள். அழகா ஒருத்தர் வந்து கேட்டார், ஃபாதர் பெரிய எனக்கு சந்தேகம் பண்ணார். என்னன்னு கேட்டேன். இந்த டிவியில் பார்த்தேன், நெத்தியில் கையை வைக்கும் போதே அவன் என்ன செய்யறான்? கீழே விழுத்தாரான். நீங்க ஒரு நாள் ஒருத்தரையும் கீழே விழுக்காட்டலை. என்ன காரணம்? நான் என்னத்தை சொல்றது? அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? தெரியாத காரியத்தை போய் சொல்லக்கூடாது. நீங்கெல்லாம் கை வச்சா விழுக மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, நான் மட்டும் இல்லை, எங்கள் பிஷப்பு கையை வச்சாலே விழுக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கை வச்சு விழுகிறதுல இல்லை,
விழுகுவது இல்லை. இன்னொருத்தர் கேட்டார், அப்போது யாரு தான் ஆன்மீகவாதி? இந்த வேளாங்கண்ணிக்கெல்லாம் காவி வேஷ்டி போட்டுக்கிட்டு போகிறாங்களே, அவங்கெல்லாம் உண்மையிலே ஆன்மீகவாதிகளான்னு கேட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அதுவும் இல்லையா? யாரும் திட்டிப்படாதீங்க, நான் சொல்லலை, இவங்க தான் சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீ திருப்பலிக்கு வரலாம், இறை வார்த்தையை கேட்கலாம். கேட்பதனால் அல்ல, மறையுரை ஆற்றுங்கள், தேவைப்பட்டால் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வாழ்க்கைதான் மக்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை. பல நாட்களுக்கு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தினமலர் பத்திரிகையில் எழுதினேன். தடம் பார்த்து நட, தடம் பதித்து நட. நீ செல்லுகின்ற பாதையில இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தடத்தை நீ பார்த்து நடக்க வேண்டும். நடப்பதோடு மட்டுமல்ல, அங்கே நீ தடம் பதித்து நடக்க வேண்டும். அப்படி தடம் பதித்தால்தான் பின்னால் வருகிறவர்களுக்கு அந்த தடம் ஒரு பாதையாக, வழியாக அமையும். இப்படியெல்லாம் வாழ வேண்டுமென்றால் நீ ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் ஆழமாக அங்கே பற்றி எரிய வேண்டும். அதன் வழியாக மட்டுமே நம்முடைய ஆன்மீகம் வளரும். ரெண்டாவது, அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அருமையாக சொல்லுகிறார்கள், நற்கருணை இல்லை என்றால் குருக்கள் இல்லை, குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, இரண்டும் இல்லை என்றால் யார் சொல்லுவா? திருச்சபை இல்லை. நற்கருணை இல்லை என்றால் குருக்கள் இல்லை, குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, இரண்டும் இல்லை என்றால் திருச்சபை இல்லை. நற்கருணை தான் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். அந்த நற்கருணை மீது புனித அந்தோணியார் வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கை, பக்தி இல்லை. நான் சுப்பிரமணியத்தில் இருக்கும் பொழுது ஒரு தலைப்பில் மறையுரை ஆட்டியிருக்கேன். பக்தனா சீடனா? ஞாபகம் இருக்கா? காலைல சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை. பக்தனா சீடனா? புனித அந்தோணியாருக்கு அந்த நற்கருணை மீது பக்தி என்பதை விட, அதுக்காக பக்தி இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பக்தி என்பதை விட அந்த நற்கருணையின் மீது அவருக்கு இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை, நான் அந்த ஆண்டவரை உண்டால் அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். மதர் தெரசால் அதைத்தான் சொன்னார்கள். எனக்கு சக்தி கொடுப்பதே யார்? நற்கருணை ஆண்டவர். வல்லமையை கொடுப்பது யார்? அவர்தான். ஆகையினால்தான் அவர், நமக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த புதுமை இருக்கு இல்லையா, அவர் அந்த இது நற்கருணையை பார்த்து யார் வணங்கினது? கழுத. அதனால தான் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கழுதைக்கு கூட தெரியுது நற்கருணைன்னா என்னன்னு சொல்லி. ஆனால் தெரியல. பரவாயில்ல, கழுதையை விட மேலானவர்கள். அந்த நற்கருணை புனித அந்தோணியார் வாழ்க்கையில் வாழ்வாக உருவெடுத்தது. ஆகையினால்தான் அந்த நற்கருணையை அவர் அந்த அளவுக்கு நேசித்தார்.
அந்த நற்கருணையை உண்டு வாழ்ந்தார். அவர் செய்த அத்தனை அற்புதங்களுக்கும் அந்த நற்கருணை தான் அவருக்கு ஆணிவேராக அமைந்தது. அதைத்தான் இன்றைக்கும் அவருடைய ஆன்மீக வாழ்வு உயர்வுக்கு வேறு என்ன காரணம்? வேறு ஒன்றுமே கிடையாது. அதான் உண்மை. மூன்றாவதாக, புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் அவர் கடவுளோடு நெருங்கி ஒன்றாக, இன்னைக்கு மூவொரு கடவுள் திருவிழாவை கொண்டாடுறோம் இல்லையா? எப்படி 3 பேரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருந்தார்களோ அதுபோல தூய அந்தோணியாரும் அந்த இறைவனோடு ஒன்றுபட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் மறையுரை ஆற்றுவது என்பது ஒரு பக்கம், பாவ சங்கீர்த்தனம் கேட்பது என்பது இன்னொரு பக்கம். அவர் தனிமையில் அந்த இறைவனோடு என்ன செய்தார்? பேசினார். அப்படி பேசியதனால்தான் அவருக்கு அந்த வல்லமையே கிடைத்தது. அவருடைய புதுமைகளில் ஒரு புதுமை, நீங்கள் நம்ம கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, கேட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதாவது புனித அந்தோணியார் பதுவையில் இருக்கிறார். அவருடைய குடும்பத்தார், அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? இவ்வளவு யோசிக்கணுமா? எத்தனை நாட்கள் நவநாள் இருந்துச்சு? ஒரு சாமியார் சொல்லலையா? வின்சென்ட் யாரு? மார்ட்டின் சரிதான். அம்மா பேர் என்ன? பரவாயில்லையே, புதுசு புதுசாக ஞானஸ்தானம் கொடுத்துருக்கீங்களே. சொன்னாங்களா? யாரு சொன்னது? யாரு? வெரி குட் தம்பி. முதல்ல அவனுக்கு ஒரு கை தட்டுங்க. முதல்ல இத்தனை பேருக்கு தெரியல இல்லையா? அவங்க அப்பா பேரு மார்ட்டின், அம்மா பேரு மேரி. அந்த இருவரும் லிஸ்பனில் இருக்கிறார்கள். அவருடைய அந்தோணியாருடைய வீட்டுக்கு அருகிலே 2 பேர் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவன் மற்றவனை கொலை செய்து விடுகிறான். கொலை செய்தது பெரிதல்ல, கொலை செய்துவிட்டு அந்த உடலை எடுத்து அந்தோணியார் வீட்டு பக்கத்தில் உள்ள போட்டுறான். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? உடனே மார்ட்டினை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது. உடனடியாக இந்த காட்சி இங்கே எங்கே நடக்குது? லிஸ்பனில் நடக்குது. இவர் அந்தோணியார் எங்கே இருக்கிறாரு? பதுவையில் இருக்கிறார். எந்த செய்தியும் அல்ல. இப்போ மாதிரியெல்லாம் அப்போ கிடையாது இல்லையா? எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் இறைவனோடு தனிமையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இந்த காட்சியானது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. தன்னுடைய தந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த 2 இடத்துக்கும் உள்ள இடைவெளி 1200 மைல் தூரம். அன்பார்ந்தவர்களே, நம்மெல்லாம் பல முறை கேட்டிருக்க, கூடு விட்டு கூடு பாயிற கதை கேட்டிருப்போம். ஆனால் இந்த 1200 மைல் தூரத்தையும் 1 மணி நேரத்தில் கடந்து வருகிறார். நீங்க கேட்கலாம், அது எப்படி? அது யாரை கேட்கணும்? அவரைத்தான் கேட்கணும். வந்து எந்த ஒரு சாட்சியும் அவருக்கு கிடைக்கவில்லை. எப்படி காப்பாற்றுவது என்று அவருக்கு தெரியவில்லை. கடைசியில் பார்க்கிறார். அவருக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? மேலே கேட்கறது தானே. கையேந்திரார். அதன் வழியாகத்தான் அந்த இறந்தவனை உயிர்ப்பித்து அவன் வாய் வழியாக சொல்ல வைத்து அதன் வழியாக தன்னுடைய தந்தையை ஜெயிலுக்கு அனுப்புவதிலிருந்து காப்பாற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய உறவு, ஆழமான உறவு, அவ்வளவு நம்பிக்கை. எனக்கு புனிதர்களில்
ஒரு சில புனிதர்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு புனிதர் இருக்கிறார். அவரை கடவுளை மறுதளிக்கணும். மறுதளிக்கலைன்னா உன்னை என்ன செய்வான்? எண்ணெயில் போட்டு வறுப்போம்னாங்க. போட்டு வறுத்தாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார் சிரிச்சுக்கிட்டே? டேய், ஒரு பக்கம் வெந்துருச்சுடா, இன்னொரு பக்கம் திருப்பி போடுறான்னார். யார்? அதுவும் சொல்கிறது தம்பி தானா? வாழ்த்துக்கள் புனித லாரன்ஸ். பாருங்க, ஒரு சாதாரண காரியம். அதாவது ஒரு பக்கம் வெந்துருச்சியா, நம்மளுக்கு காலில் முள்ளு குத்திட்டாலே போச்சு. வண்டியில் போகும்போது தடுமாறி விழுந்துட்டாலே போச்சு. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆனால் எண்ணெயில் பொரிக்கிறாங்க, வறுக்கிறாங்க. வறுக்கும் பொழுது இது மாதிரி நிகழ்வுகளை மட்டும் தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வழிபாடுகள் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்திலேயே வழிபாடுகள் என்ன செய்யணும்? ஆன்மீகத்துக்கு வழிகாட்டணும். உண்மையிலே நீங்கள் அப்படி உள்ளவங்களாக இருந்தால் இன்றைக்கி ராத்திரி போய் முதல்ல, இப்போ தான் எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குது? உலகத்தில் நடக்கிற அத்தனை என்ன செய்யலாம்? பார்க்கக்கூடிய, நல்லதை பார்க்கக்கூடிய செல்ஃபோன் இருக்கு இல்லையா? புனித லாரன்ஸை பற்றி போட்டு பாருங்களேன் வரலாறு. அது மாதிரி தெரிஞ்சு தெரிகிறது பெரிசல்ல, அவர் சொன்னது பெரிதல்ல. அதே அளவுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு தூய அந்தோணியாரிடத்தில் இருந்ததோ, எந்த அளவுக்கு புனித லாரன்ஸ் அவர்கள் இருந்ததோ, அதுபோல என்னுடைய நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? வளர வேணும். அது வளர்ந்தாதான் இந்த மறையுரையை கேட்கறதுல கொஞ்சம் என்ன இருக்குது? அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா ஆசாமி ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இதுபோல பிரசங்கம் என்னைக்குமே கேட்டதில்லை. என்ன கேட்டதில்லைன்னு மட்டும்தான் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும். எனவே தூய அந்தோணியாரை பற்றிய கடவுள் மீது அவர் வைத்திருந்த அந்த உறவு மிக நெருக்கமான உறவு. அவர் வைத்திருந்த நம்பிக்கை மிக நெருக்கமான நம்பிக்கை. அந்த அளவுக்கு இருந்ததனால்தான் அவருடைய ஆன்மீக வாழ்வு உயர்ந்து சிகரத்தை தொட்டது. அவர் செய்த அத்தனை வழிபாடுகளும் அவருடைய வாழ்க்கைக்கு அது உதவியது. நீ எந்த வழிபாட்டையும் செய், தவறல்ல. நவநாள் தவறல்ல, ஒவ்வொரு நாளும் திருப்பலி தவறல்ல, நற்கரணி வாங்க தவறல்ல, நீ புனிதர்களை வழி தவறல்ல. நீ எதை செய்தாலும் அந்த நீ செய்கின்ற காரியம், நல்லா கவனிங்க, சாப்பிட்றோம் இல்லையா, அது உடலுக்கு ஒத்துக்கலைன்னா என்ன செய்யுது? வாமிட் ஆகிடுது இல்லையா? அதே போல தான் சிம்பிளாக நீ செய்கிற வழிபாடுகள் எல்லாம் உன்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு உயர்ந்து அந்த கடவுள் மீது உனக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு வளர்ந்து, நம்பிக்கை வளர்ந்து, என் ஆண்டவர் என்னோடு இருக்கும் வரை நான் எதற்கும் கலங்கப் போவது இல்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது அவர் எதை கேட்டாலும் எனக்கு அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருந்தால் அதை வாழ்க்கையிலே என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டணும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும்? வெளிச்சமாக வரணும். ஒளியை அடுத்தவர்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கை வழியாக ஏற்ற பாருங்கள். அதற்கு பதிலாக அடுத்தவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒளியை ஒரு நாளும் இருட்டறை ஆக்காதீர்கள். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கிறார்.
பட்டியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்கவர்களே, நாம் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அவருடைய பிள்ளைகளாக புனித அந்தோணியாருடைய வல்லமையான பரிந்துரையாலே நாம் பெறப்போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை எல்லாம் அவருடைய திருக்காதுகளுக்கு ஏற்றுகிறபடியாக ஏறெடுப்போம். உலகின் ஒளியே எம் மூவரு இறைவா, திரு அவையின் திருத்தந்தை முதல் பொது நிலையினர் ஆகிய அனைவரும் மூவரு கடவுளை போன்று ஒன்றுமையில் அடையாளமாகவும் சமத்துவத்தின் சங்கமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஞானத்தையும் புரிதலையும் பெற்று திரு அவையை சிறப்புடன் திகழ தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறையருளின் துணையோடு இறை அனுபவத்தை பெற்றிட உம்மை போல் ஒன்றாய் ஒற்றுமையுடன் வாழவும் உண்மையான கிறிஸ்துவராக எப்பொழுதும் கடவுளோடும் பிறரோடும் உறவோடும் வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையின் நாயகனாம் எம் இறைவா, எம் திரு அவை மென்மேலும் வளர எங்கள் குடும்பங்களில் இறை அழைத்தல் விதையை ஊன்றி புனித அந்தோணியாரின் குருத்துவ வாழ்வு எம் இல்லங்களில் மலர்ந்திட உம் அருளை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையை படைத்தாலும் இறைவா, இயற்கையை அழித்து மனிதனுக்கு தேவையான காற்று, நீர், நிலம், ஆகாயம், பூமி ஆகியவற்றை வீணடிக்கும் வீணர்களிடமிருந்து காத்திடவும் மண்ணின் மைந்தர்களின் வாழ்வாதாரங்கள் காக்கப்படவும் வேண்டிய வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, புனித அந்தோணியார் கோவில் திருவிழா நன்முறையில் நடைபெற உதவிய பணிக்குழுவினர், நன்கொடையாளர்கள், பொருள் உதவி, உடல் உழைப்பு செய்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் நலத்துடன் வாழவும் பொருளாதாரத்தில் மேம்படவும் உமது அன்பு நிலைத்திருக்க உமது இறை பிரசனம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் பரிவிரக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றையெல்லாம் கனிவோடு எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவருமே புனித அந்தோணியாருடைய போதனையினாலும் வழிகாட்டுதலினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசிரியையும் அருளையும் வாழ்ந்து உமக்கு 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக எங்களுடைய வாழ்க்கையில் பயனளிக்க எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
தனியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பின் ஈடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் எந்நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன் மகிழ்கிறேன் அவரில் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தனியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாணவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம்.
ஆகவே வானக தூதரணிகளோடும் இங்கு கூடி ஜெபிக்கின்ற நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆயரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். அன்பு தந்தையே, இந்த நாளில் இத்திருப்பலியில் உபயம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இத்தீர்மானத்தின் மீது வைக்கிறோம். ஆண்டவர் புனித வழியாக அது பரந்த வழியாக அனைத்து காரியங்களையும், உடல் சுகத்தையும் நன்மையான காரியங்களையும் வேண்டுதல் பலியாகவும், மேல் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாகவும், மேலும் அவருடைய வாழ்க்கையில் மேன்மேல் ஆசீர்வாதத்தை அருளும்படியாக நீர் பணித்திருக்கிறீர். ஆண்டவரே, நீரே ஒரு குடும்பத்திலும் தெய்வமான அருளையும் கொடைகளையும் பொறிந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாக மனத்தில் தாழ்மையோடு சொல்லுகிறோம். அன்பாண்டவரே, இந்த வேளையில் இந்த விழா சிறப்பாக நடவடிக்கை கொண்டிருக்கிறது. இதற்காக உழைத்த நம்முடைய ஆலய கமிட்டி பொறுப்பாளர்களையும் இந்த பகுதி அன்பியங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பமுடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர் குடும்பத்திலும் நிறைந்த கொடைகளை தந்து தாங்கள் நிறைவாக பணிச்சதற்கு ஏற்ற சம்பாவனை கிருபையும் நிறைய கொடுக்கும்படியை ஜெபிக்கிறோம். இந்த வளாகத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். நிறைய ஆண்டவர் எத்தகைய கருத்துக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர் கருத்துக்கள் நிறைவேறவும் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் நிறைவாக கிடைக்கும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பயணத்திலே
ஏதாம் இருந்து நிறைந்த சமாதானத்தை அருளும்படியாக தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விண்ணப்பங்களை மௌனமாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்வோம். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம் ஆண்டவர் தூய அந்தோணியாரை இந்த பகுதிக்கு கொடுத்து நம்மையெல்லாம் காத்து வழிநடத்தி வருகின்றதை நினைத்து நன்றியாக இன்றைய நாளிலே இந்த திருவிழாவையும் நல்ல முறையிலே முடித்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியும் தொடர்ந்து நம்ம எல்லாரையுமே காத்து வழிநடத்த வேண்டும், நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இறை தந்தையை நோக்கி இரு கரம் விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை வழியாக நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்ற கடவுள், அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நற்கரை எடுக்கொள்ளலாம். மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் தயவுசெய்து நற்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கிப் போனேன்.
ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி நம்முடைய ஆயரவர்கள் கொடியேற்றி அந்தோணியார் அருளிக்கத்தை புனிதப்படுத்தி அர்ச்சித்து நம்முடைய ஆலயத்திலே வைக்கப்பட்டது. நேற்றைய நாளிலே தமிழக அன்பிய பணிக்குழு செயலர் அருள் தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை தந்து நம்ம எல்லாம் ஜெபத்தில் ஆழ்த்தினார்கள். நேற்று தேர்பவனையானது அர்ச்சிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரியரோடு நிறைவுற்றது. இன்றைய நாளில் நம்முடைய திருப்பலி நிறைவேற்றி அருளுரை தந்து நமக்காக ஜெயித்து கொண்டிருப்பவர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் தந்தை நாசிமுத்து அடிகளார், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, தற்பொழுது துவரங்குறிச்சி பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார்கள். தந்தை அவர்கள் பணியாற்றிய காலகட்டத்தில் பல்வேறு பணிகள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய பள்ளியிலும் சிறப்பான காரியங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆலயத்தினுடைய சவுண்ட் சிஸ்டம் தந்தையினுடைய காலத்திலே வைக்கப்பட்டது. நம்முடைய பள்ளியிலும் பல வகுப்பறைகள் கட்டப்பட்டு, நீங்களாம் பார்த்துருக்கலாம், ஆண்டோனி பிளாக்னு அந்த பிளாக்கை ஆரம்பித்தவர் தந்தை நாசிமுத்து தான். பங்கு பணியையும் கல்வி பணியையும் 2 கண்ணுகளாக கொண்டு அன்றைய காலகட்டத்திலே செயல்பட்டிருக்கிறார். மக்களை ஆன்மீகத்திலே வழிநடத்த, நம்முடைய பங்கு ஆன்மீகத்திலே உருவாக தந்தையர்களும் ஆண்டவரால் ஒரு கருவியாக வழிநடத்தப்பட்டவர். இவர் அழைக்க வேண்டும் என்று கமிட்டியார் கேட்ட பொழுது அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். நாசிவனை எல்லாம் கூப்பிட்றாங்கயா வாயா அப்படின்ட்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். இந்த நாளில் நம்ம எல்லாம் பார்ப்பதற்காக அவரே சொல்லிட்டார், திருப்பலியோடு 2வது தான், மறைவு 2வது தான், மக்களை பார்க்குறதா என்னுடைய முக்கியமான செயல்பாடு என்று அவரே வாயை திறந்து சொல்லிவிட்டார் நாசி. அதனால் நான் வந்த பிறகு பல்வேறு பங்குத்தந்தைகளை அழைத்திருக்கிறேன். பல்வேறு பங்குத்தந்தைகள் வந்து திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார்கள். திருவிழா சமயத்திலும் சரி, கிளைப்பங்களிலும் சரி, பல்வேறு நம்முடைய பங்கிலே பணியாற்றிய பங்குத்தந்தையர்கள் பல்வேறு காலகட்டத்திலே வந்து திருப்பலி நிறைவேற்றி அருளுரை தந்து மக்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அருள் தந்தை நாசிமுத்து அவர்கள் இந்த நாள் வந்து நமக்கெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருமையாக இருக்கிறது. ஆகவே தந்தையினுடைய அந்த சொல்வளம், கர்ஜிக்கின்ற குரல், எல்லோரையும் காந்தமாக இருக்கின்ற காரியம், இதெல்லாம் என்னாசிக்க உரிய தனித்தன்மை. அன்பாக இருப்பார், அப்புறம் கண்டிப்பாக இருப்பார், கண்டிப்பாக இருக்கணும். அதான் ஆயனுடைய கடமை.
கண்டிப்பாக இருக்கணும், அன்பாகவும் இருக்கும். அப்போ தான் சிறந்த நிர்வாகம் நிறைவாக நமக்கு கிடைக்கும். ஆகவே தந்தையவர்களும் நானும் பல ஆண்டுகளாக நண்பர்கள். இளங்குறும்படத்துலேருந்தே ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். நான் பிஎஸ்சி படிக்கும்போது 9th வந்தா அப்படி என்னாச்சு. அந்த காலகட்டத்திலேயே என்னாசோடு நெருங்கி பழகக்கூடியவன் நான். பல காரியங்களில் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் பொருளாளராக, நம்முடைய பங்கினுடைய பங்கு தந்தையாக, ஓய்வெட்டு பங்கில் பங்கு தந்தையாக, தற்பொழுது தோரங்குறிச்சியில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பான அழைப்பை ஏற்று இந்நாள் வந்து இத்திருப்பலி நமக்கு தந்து நம்மை சந்தித்து மகிழ்ந்து அருளை கொடுத்ததற்காக நம்முடைய பங்கினுடைய ஆலயத்தினுடைய பொறுப்பாளர் திரு திவ்யநாதன் அவர்கள் தந்தையர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வார்கள். இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு ஜேகாரர் பொன்சோத்தியார் கிளைக்கோரிலே நவநாள் திருப்பலியானது நடைபெறும். நம்முடைய ஆலய கமிட்டியார்களை நாம் பாராட்டம் இருக்கவே முடியாது. பாராட்டலைன்னா நான் ஒரு நன்றி கட்டுவேன். ஆலய கமிட்டி பொறுப்பாளர்கள் தங்களையே தியாகம் செய்து மிக பொலிவோடு ஆலயத்தை பாதுகாப்பதிலும் இந்த திருவிழாவை என்னோடு பல நேரங்களில் வாதித்து கலந்து பேசி முடிவெடுத்து நிறைவேற்றுவதிலும் நம்முடைய பொறுப்பாளர்கள் மிக மிக சிறந்தவர்களாக நான் பார்க்கிறேன். தலைவர் லூர்து அவர்கள், செயலாளர் திரு திவ்யநாதன் அவர்கள், பொருளாளர் நெல்சன் அவர்கள் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் சிறப்பாக முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள். அவருடைய கடினமான உழைப்பு, அதே போல் பூசையாளர், டொனேஷன் வாங்கினவங்க, டொனேஷன் கொடுத்தவங்க எல்லாத்தையும் நாம் பாராட்டு கடைப்பட்டிருக்கிறோம். ஆகிய அருமையான விலையில் நம்முடைய ஆலய கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு கைத்தட்டி நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பல்வேறு இடமிருந்து வந்திருக்கிறார்கள் அந்த திருவிழாவுக்கு. நம்முடைய பங்கில் எல்லாட்டையும் வெளி பங்கிலிருந்தும் பலர் நான் பார்க்கிறேன், கொடியேற்றத்திலிருந்து. ஆகவே அவர்களும் அஞ்சாறு கொண்ட பக்தியினால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி அனைத்து நன்றிகளும் வாசகருக்கு மங்களஷிலா ரெடியாக இருக்குது. ஆகவே மங்களஷிலா வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்வார்கள். எங்களுக்கு தந்தையுமாய் குருவாய் நல் ஆசானாய் இருந்து எங்களை வழிநடத்தி செல்கின்ற நம் அன்பு பங்கு தந்தை அருள்பணி புளோமின்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக தந்தை அவர்களுக்கு பணிக்குழுவின் பொருளாளர் திரு நெல்சன் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிப்பார். இந்த 3 நாட்களிலும் நம் பங்கு தந்தையோடு இருந்து திருப்பள்ளியை இணைந்து நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த நம் உதவி பங்கு தந்தை அருள்பணி சார்லஸ் பென்னி அடிகளார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக
தந்தை அவர்களுக்கு எங்கள் பணிக்குழுவின் உறுப்பினர் திருமதி வெர்ஜினியா அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிப்பார். இந்த 3 நாட்களிலும் திருப்பலிக்கு பலிபீடத்திற்கு பூக்களை அலங்கரித்து கொடுத்தும் திருப்பலியில் நற்கருணை வழங்கிய அனைத்து அருள் சகோதரிகள் சார்பாக அருள் சகோதரி ஷீலா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் பணிக்குழுவின் உறுப்பினர் திருமதி சாந்தி சார்லஸ் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிப்பார். இந்த 3 நாட்களிலும் திருப்பலிக்கு பலிபீடத்திற்கு அலங்காரம் செய்தும் திருப்பலிக்கு உதவி செய்த திரு அலங்காரம் செல்வன் தினேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் பணிக்குழுவின் உறுப்பினர்கள் திரு பிரபு திருமதி விக்டோரியா அம்மா அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிப்பார். இந்த 3 நாட்களிலும் சிறப்பாக இசையமைத்தும் பாடல் பாடியும் நம்மை திருப்பள்ளியில் இணைந்து ஜெபிக்க வைத்த அந்த உறுப்பினர்களின் சார்பாக அவர்களை வழி நடத்துகின்ற செல்வன் பிராங்க்லின் திரு ராஜா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக பணிக்குழுவின் உறுப்பினர் திரு ஜோசப் திரு ஆரோக்கியம் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிப்பார். நன்றி உரை. இறை விசுவாசத்தினால் அகிலத்தின் அருளுனை புனிதராக விளங்கும் நமது கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் பக்தர்களாகிய சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்போதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆம், அவ்வாறு செய்வது தகுதியே. ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகின்றது. கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுவது தூய ஆவியான் அருளால்தான் என்கிறது திருவிவிலியம். எனவே பார்ப்புகழ் போற்றும் நம் புனிதர் பதுவை அந்தோனியாரின் 2025ஆம் ஆண்டின் திருவிழாவை கொண்டாட இறைவன் நமக்கு தந்த கிருபைக்காகவும் அருள் புரிந்தமைக்காகவும் மூவரு இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் கரவொலி எழுப்பி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம் திருவிழாவின் முதல் நாளில் புனிதரின் கொடியேற்றி அருளிக்கத்தை ஆசீர்வதித்து நல்லதொரு மறையுரை ஆற்றிய நம் பாசமிகு மேதகு ஆயர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித அந்தோனியாரின் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற முழுமுதல் ஆதாரமாயிருந்து எங்களுக்கு ஊக்கமளித்து சிறப்பாக வழிநடத்திய நமது பாசமிகு பங்குத்தந்தை அருள்பணி புளோமின்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிதாக நமது பங்கின் உதவி பங்குத்தந்தையாக பொறுப்பேற்று திருவிழா நாட்களில் திருப்பலி சிறப்பாக நடைபெற பங்குத்தந்தையோடு இணைந்து நமக்காக ஜெபித்த நமது உதவி பங்குத்தந்தை அருள்பணி சார்லஸ் பென்னி அடிகளார் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழாவின் 3 நாட்களிலும் சிறப்பாக மறையுரையாற்றி ஆசிர் வழங்கிய அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 நாட்களுக்கும் திருப்பலிக்கு முன்னதாகவே வந்து பலிபீடத்தை அலங்கரித்து கொடுத்த திரு அலங்காரம் செல்வன் தினேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 நாட்களும் திருப்பலிக்கு உதவி செய்து நற்கருணை வழங்கிய அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 நாட்களுக்கும் திருப்பலிக்கு உதவி செய்த பலிபீட சிறார்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக பாடல்கள் பாடிய பாடல்கள் குழுவினர் அனைவருக்கும்
இன்று கிட்டார் வாசித்த திரு மங்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோயில் வளாகத்தையும் தெருக்களையும் சுத்தம் செய்து கொடுத்த மாநகராட்சி தொழிலாளர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 நாட்களுக்கும் நல்ல முறையில் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினர் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா நாட்கள் முழுவதும் எங்களுக்கு எல்லாவித உதவிகளையும் செய்து வழங்கிய ஆண்டோ பாய்ஸ் குழுவினருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக தேர் செல்லும் வழியில் மக்களை வழிநடத்திய கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்க உறுப்பினர்களுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பின் விருந்திற்கு பொருள் கொடுத்து உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா சிறப்பாக நடைபெற மனமுவந்து தாராளமாக நன்கொடை கொடுத்து வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 நாட்களுக்கும் திருப்பலிக்கு கருத்து எழுதி உதவி செய்த திரு பென்னி மற்றும் திரு கிளமண்ட் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோலம் போட உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பின் விருந்திற்கு சிறப்பாக சமையல் செய்து கொடுத்த திரு செல்வம் அவர்களுக்கும் மற்றும் அவரது குழுவினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர் அலங்காரம் செய்து கொடுத்த புதையல் டெக்கரேட்டர் கவி டோம்னிக் பொன்மலை அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த திரு வினோத் மற்றும் அவரது குழுவினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேண்ட் இசை வாத்தியங்கள் இசைத்த செல்வம் பேண்ட் குழுவினருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேடை அமைத்து கொடுத்த தாமஸ் செட்டி குழுவினருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பின் விருந்திற்கு உணவு பணிமாற உதவி செய்த தன்னார்வ தொண்டர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா நாட்களில் எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு வழங்கிய பிற மத சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பகுதியில் திருவிழா நல்ல முறையில் நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய இப்பகுதி மக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 நாட்களிலும் திருப்பள்ளியை யூடியூப் ஒளிப்பதிவு செய்த பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனல் உரிமையாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழாவிற்கு அறிவிப்பு நோட்டீஸ் மற்றும் ஃப்ளெக்ஸ் பேனர் அமைத்து கொடுத்த திரு அருள் பிரிண்டர்ஸ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா முன்னறிவிப்பு வீடியோ செய்து கொடுத்த நியூ டெக்ஸ் ஆர்ட்ஸ் உரிமையாளர் திரு பிரபு அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 3 நாட்களிலும் திருவிழாவிற்கு வந்து திருப்பள்ளியில் பங்கேற்று தேர் பவனியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் பணிக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இத்திருவிழா சிறப்பாக நடைபெற உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பெயர் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே வீடியோ கேமரா அண்ணாச்சி வந்து வாட்சி பார்த்துட்டாரு. டைம் ஆச்சுன்னு சொல்லி அழைப்பு கொடுத்த உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தையும் என்னுடைய நண்பருமான அருட்தந்தை புலோமென் ராஜ் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக அந்தோனியார் கோவிலுடைய கமிட்டி உறுப்பினர்கள் பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நன்றி. இந்த நேரத்தில் ஒரே ஒரு சிறு அறிவிப்பை மட்டும் உங்களுக்கு பங்கு தந்தையுடைய அனுமதியை கேட்காமலேயே சொல்லிக்கொள்ளுகிறேன். அதாவது இந்த பங்கில் ஒருவேளை ஆங்கில பள்ளிக்கு செல்லாமல் தமிழ் வழி பள்ளியில் படிக்க விரும்பி செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்காவது இருந்தால் 5ஆம் வகுப்பு முடித்தவுடன் 6ஆம் வகுப்பிற்கு என்னிடத்தில் கொண்டு வந்து விட்டுவிடலாம். 12ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. எதற்கும் ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. தந்தை சொல்லியது போல
பங்கு பணிகளோடு இணைந்து இந்த கல்வி பணியிலே ஏறக்குறைய கடந்த 14 ஆண்டுகளாக நாகமங்கலம் என்ற இடத்துல தமிழ் வழி கல்வியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு அனுப்பி வைத்து ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறந்த முறையில் பிள்ளைகள் படித்து வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் செல்லுகின்ற இடத்துல மட்டும்தான் இதை சொல்வதுண்டு. காரணம், இந்த ஆண்டு ஏற்கனவே எனக்கு 6ஆம் வகுப்பில் 57 மாணவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் எனக்கு நிறைய பேர் வந்து கொண்டே இருப்பார்கள், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் இருந்த பங்குகளிலே, செல்லுகின்ற பங்குகளிலே ஒருவேளை, அதாவது என்னுடைய தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட ஒரு மோட்டோவை எடுத்திருக்கிறேன் என்றால், காசு இல்லை என்பதற்காக கல்வி மறுக்கப்படக்கூடாது. வசதி படைத்தவர்கள் ஆங்கில பள்ளிக்கு, சிபிஎஸ்இ பள்ளிக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வையுங்கள். ஒருவேளை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் தாராளமாக என்னை அணுகலாம். இதுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. பங்கு தந்தையினுடைய கடிதம் மட்டும் இருந்தால் போதும். வேறு எந்த ஒரு, ஆனால் 6ஆம் வகுப்பில் மட்டும்தான் சேர்ப்பேன், இடையிலெல்லாம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா இப்போ எல்லாமே 6ஆம் வகுப்பு முடித்து வரும் பொழுதே தமிழோ ஆங்கிலமோ வாசிக்க தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது மற்ற வகுப்புகளில் சேர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. எனவே 6ஆம் வகுப்பில் மட்டும் சந்தேகம் தான் கேட்டுங்க. ஹாஸ்டல் வசதி உண்டு. ஹாஸ்டலுக்கும் பணம் கட்ட வேண்டியதில்லை, பள்ளிக்கும் பணம் கட்ட வேண்டியது இல்லை. இந்த பணியை நான் 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த பணியை குறுகிய வழியிலே செய்து கொண்டிருக்கிறேன். கடவுள் நிரம்பவே ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார். இது பங்கு பணியோடு சேர்த்து தான். நீங்கள் நினச்சிடாதீங்க பங்கு சேமர் இல்லையான்னு. இல்லை, துவரங்குறிச்சியில் முழு நேர பங்கு தந்தை. அதே வேளையில் இது என்னுடைய தனிப்பட்ட வகையில் இந்த ஒரு கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எனக்காக ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். மியூசிக், சிங்கிங் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தம்பி ஃப்ராங்க்லின் அடிக்கடி கூப்பிடுறேன். இப்போ எங்கே துவரங்குறிச்சிக்கு கூப்பிட்றது. ஏன்னா ஆமாம், நான் இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்டவன். அதனால தான் அவனும் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். அதே போல் உதவி பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய தந்தை சார்லஸ் பென்னி அவர்களும் எனக்கு முன்னாடியே தெரியும். இங்கே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அவருக்கும் டீக்கனாக கோட்டார் மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறதாக சொன்னார்கள். தம்பி டீக்கன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு எல்லாரும் விரைவிலே போய் அவர் வீட்டில் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக திருவிழாவை கொண்டாடி முடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு செல்ல அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூயும் ஒவ்வொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் அபிஷேகம் செய்து நம்மை காத்து தினம் வழி நடத்துவாராக.
அன்பிலும் தூய அந்தோணியாருடைய அரவணைப்பிலும் வாழ நாம் சென்று வருவோம். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே, அதிசயம் புரிபவரே, கோடி அற்புதங்கள் புரியும் பதுவை அந்தோணியாரே, உயரே கொடியோடு உயரச் செய்யும் எங்கள் வாழ்வையுமே, வானில் வரக்கும் வண்ணக் கொடி போன்று எங்கள் வாழ்வும் சிறக்க நல்வரம் பெற்று தருவாயே, நல்வரம் பெற்று